உலகம் நல்லா இருக்கணும்னு சொல்லி சிவபெருமான் தன் நெற்றிக் கண்ணுல இருந்து 6 தீப்பொறிகள் மூலமாக முருகப்பெருமான உருவாக்கினார். சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், ஈசானம், தத்புருஷம், அதோடு சேர்ந்து ஞானியர்களுக்கு மட்டுமே புலப்படக்கூடிய அகமுகமும் சேர்த்து 6 தீப்பொறிகளாக இறைவன் உருவாக்கினார். இந்த 6 தீப்பொறிகளும் கங்கையில் உள்ள சரவண பொய்கையில தாமரை மலரில் குழந்தையாக மாறி 6 கார்த்திகை பெண்களால பாலூட்டி சீராட்டி வளர்க்கப்பட்டவர்தான் நம் தமிழ் கடவுளான முருகப்பெருமான். ஒரு முறை பார்வதி தேவி 6 குழந்தைகளையும் ஒன்னா கட்டி அணைச்சாங்க. அப்போ 6 தலையும் ஒரு உடம்புமா மாறிடுச்சு. அப்ப இருந்துதான் முருகனுக்கு ஆறுமுகம் கார்த்திகேயன்னு பெயர் வந்துச்சு. அத பார்த்த கார்த்திகை பெண்களுக்கு ஒரே மகிழ்ச்சி. நம்ம 6 குழந்தைகளா வளர்த்தோம், ஆனா இப்ப ஒரே குழந்தையா ஆகிருச்சுன்னு. இத பார்த்த சிவபெருமான் இந்த கார்த்திகை பெண்களை பார்த்து சொல்றார், முருகப்பெருமானை இவ்வளவு அன்போடு வளர்த்த காரணத்தினால நீங்கள் அறுவரும் கார்த்திகை நட்சத்திரமாக மாறக்கடவது. கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை ஆறுமுகனாக யார் விரதம் இருந்து வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும்னு சிவபெருமான் வரம் தர்றாரு. அந்த வரத்தின் பலனாகத்தான் இந்த 6 பெண்களையும் கார்த்திகை நட்சத்திரமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த கார்த்திகை நட்சத்திரத்தை தான் கிருத்திகை நட்சத்திரம்னு சொல்றோம். 6 முக உருவாய் தோன்றி அருளோடு சரவணத்தின் வெறி கமல் கமல போதில் வீற்றிருந்து அருளினானேன்னு கந்த புராணம் சிறப்பிக்குது. வாரம், திதி, நட்சத்திரம்னு இந்த 3லேயும் முருகனுக்கு விரதங்கள் உண்டு. வாரம்ங்கிறது வாரத்தின் நாட்களை குறிக்கும். இதுல செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள். திதிகள்ல சஷ்டி திதி முக்கிய விரத நாள். நட்சத்திரத்துல கிருத்திகை முருகனின் நட்சத்திரம். முருகப்பெருமானுக்கு தாமரை மலரால வணங்க வேண்டிய தினம் இது. ஏன்னா கிருத்திகை நட்சத்திரம் சூரிய பகவானுக்குரிய நட்சத்திரம். சூரியனுக்கு உகந்த மலர் தாமரை. தாமரை மலர பக்தியோட முருகனுக்கு சமர்ப்பித்தா ஆறுமுகனின் அருளோட சூரிய பகவானின் அருளும் கிடைக்கும். சூரியனே ஆரோக்கியத்துக்கு அதிபதி. கிருத்திகை நட்சத்திர நாள்ல முருகப்பெருமான வழிபாடு செய்வதால சூரிய பகவானோட அருளும் கிடைத்து நீடித்த ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் பெறலாம்.